சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த முறை நாம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை தியானிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டோம். அந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்னவென்றால், ஜபத்திற்கு பதில் வராதபடி தடையாக இருக்கிற சுயநலமும், தேவனுக்கு பகைஞராக இருக்கும் விதமாக உலக சிநேகமும் உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை தான் அந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனங்கள் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனங்களையும் தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த 2 விசேஷித்த தன்மையை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட 2 விசேஷித்த தன்மையுடைய தேவனை ஆராதிக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதையும் கூட இந்த நாளிலே இந்த 2 வசனங்களையும் தியானிக்கும் போது கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 5ஆம் வசனத்திற்கு கடந்து வருவோம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி எழுப்பி இருப்பதை நாம் படிக்கிறோம். இந்த வசனத்திலே 5ஆம் வசனத்திலே 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது காரியம் என்னவென்றால், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர். 2வது காரியம் என்னவென்றால், நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். 3வது காரியம் என்னவென்றால், வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று 3 பகுதிகள் இந்த 5ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. முதலாவது நாம் வேத வாக்கியம் சொல்லுகிறது என்கிற பகுதியை நாம் தியானிக்கலாம். இதே போன்று ஒரு வசனம் எங்கே காணப்படுகிறது என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஸ்கிரிப்சர் சேஸ் என்று அந்த வாக்கியம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு விசேஷித்த கிருபை உண்டாயிருக்க தேவன் அனுகிரகம் செய்கிறார். அந்த கிருபை என்னவென்றால், அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எதற்காக தேவன் நம்முடைய உள்ளத்திலே அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை கொடுக்கிறார் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக காணப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன
செய்ய ஆரம்பிப்பார் என்றால், நம்முடைய உள்ளத்திற்குள் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையை எழுப்புதல் அடைய செய்யக்கூடியவராக காணப்படுவார். இந்த இரண்டு முக்கியமான வேலைகளை பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். The Holy Spirit will then bring his reviving process to completion. உயிர்ப்பிக்கிற வேலையை ஒரு நல்ல ஒரு முடிவுக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவராக இருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே பெற்றிருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று இயேசு கிறிஸ்துவும் குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிடுவதை போல? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுவதை போல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அடுத்த பகுதிக்குள்ளாக, 2ஆம் பகுதிக்குள்ளாக கடந்து வருவோம். யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்? நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள் வாசம் பண்ணும் போது நாம் சொல்லுகிறோம், உயிர்ப்பிக்கிற வேலையை செய்கிறார், எழுப்புதல் அடைய செய்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே. இதை நாம் எந்த அனுபவத்தோடு ஒப்பிடலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவிலே இருந்த ஒரு தெய்வீக அனுபவத்தோடு ஒப்பிடக்கூடியவர்களாக காணப்படலாம். இயேசு கிறிஸ்து சரீரத்திலே மரணம் அடையக்கூடியவராக இருந்தாலும் அவரை பரலோக பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழும்ப பண்ணினார். அதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் காணப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணக்கூடியவராக இருந்தார். அப்படியானால் நாமும் கூட நல்ல ஒரு சிந்தனைக்குள்ளாக கடந்து வரலாம். வேத வசனத்தின் அடிப்படையிலே அந்த சிந்தனை என்னவென்றால், நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே பெற்றிருப்போமேயானால் தேவன் என்ன செய்வார்? அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஒரு ரிவைவிங் ப்ராசஸை, ஒரு உயிர்ப்பிக்கிற கிரியையை நமக்குள்ளே நடப்பித்து அதை ஒரு நிறைவேறுதலுக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். சரி, அப்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படும் போது நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்படும் என்றால், புதுப்பிக்கப்பட்டதாக காணப்படும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று யார் சொல்றது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த பிரகாரமாக பழைய பாவ மனுஷனுடைய எல்லா காரியங்களும் ஒளிந்து போக பண்ணி தேவன் என்ன செய்வார்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் மறுரூபமாக்கி புதுமையாக்கி உயிர்ப்பித்து இந்த பூமிக்குரிய நாட்களிலேயே நம்முடைய வாழ்க்கை தேவனோடு நல்ல ஒரு உறவு கொண்டு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு அதில் ஐக்கியப்பட்டு தெய்வீக சிந்தையோடு தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவாக குற்றமற்றதாக, இடரலற்றதாக, மாசற்றதாக, கரைதிரையற்றதாக காணப்பட செய்வார். அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது உயிர்ப்பிப்பார், எழுப்புதல் அடைய செய்வார் என்று சொல்லும் போது அதுல இன்னொரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்படி சரீரத்திலே மரணம் அடைந்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அப்படிப்பட்ட அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் செய்கிறார். அது எப்படி என்றால், ஒருவேளை கிறிஸ்துவின் வருகையினால் தாமதம் அடையுமேயானால் நம் எல்லாருக்குமே, நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலுமே நம் எல்லாருக்கும் சரீரத்திலே ஒரு மரண நாள் உண்டு.
உள்ளவர்களாக யார் காணப்படுவார்கள் என்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலேயே உள்ளத்திலே பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய உயிர்ப்பிக்கிற கிரியைக்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து யார் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த உயிர்ப்பிக்கிற வேலையை நிறைவேற்றி முடித்திருந்திருப்பாரு, மறுரூபமாக்கி இருப்பாரு, புதுமையாக்கி இருப்பாரு, எல்லா பாவ காரியங்களிலிருந்து மீட்டு ரட்சித்திருந்திருப்பாரு. அந்த அனுபவத்தை அடைந்து யார் சரீரத்திலே மரணம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற செய்வார். கிறிஸ்து முதலாம் உயிர்த்தெழுதலிலே முதலாம் வரிசையிலே உயிர்த்தெழுந்திருந்திருப்பாரே, ஆனால் நாமும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே ஜெயம் கொண்ட மணவாட்டி சபையாக உயிர்த்தெழுவோம். எதற்காக? தேவனோடு நித்தியத்திலே ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாக அவரோடு வாசம் பண்ணும்படியாக. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்கிறது. அதற்கிடையே நாம் தேவையற்ற தவறான கற்பனைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் உண்டு நித்தியத்திலே தேவனோடு புதிதான ஜீவன் உள்ளவர்களாக அவரோடு நாம் வாழ்கிறவர்களாய் இருப்போம். அதை தான் நாம் பரலோக வாழ்க்கை என்று சொல்கிறோம். இப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார் என்றால், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ரிவைவிங் ப்ராசஸை, அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பிக்கிற வேலையை, அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் அடைய பண்ணுகிற வேலையை, அப்படிப்பட்ட ஒரு புதுமையாக்குகிற வேலையை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் விசுவாசிகளே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? அந்த உயிர்ப்பிக்கிற வேலையை பரிசுத்தாவியானவரை கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் உங்கள் வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவருடைய கரத்திலே நாம் எப்படிப்பட்ட தெய்வீக சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்பாக, நாம் இவ்வளவு நேரம் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேனே, அதற்குரிய சில வசனங்களையும் நாம் பார்த்துவிட்டு எப்படி நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதுகிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அப்ப நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஏற்ற ஒரு ஆதாரமான வசனம் இங்கே காணப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தாராம். சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை உயிர்ப்பித்தார் என்றால், அதுபோல நாம் நமக்குள்ளாக பரிசுத்தாவியை பெற்று ஜீவிக்கிறவர்களாக இருப்போமையானால் பிதாவாகிய தேவன் என்ன செய்வார்? அந்த பரிசுத்தாவியானவரை கொண்டு நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். சரி, அதுல 2 அனுபவம் இருக்கு. உயிர்ப்பிக்கிறதுல 2 அனுபவம் இருக்கு. அதை குறித்துதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு அனுபவம் என்ன? நம்ம வாழ்கிற நாட்களிலேயே நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிறிஸ்துவை பின்பற்றி நாம் கிறிஸ்துவின் ஆவியை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக் கொண்டவர்களாக இருப்போமேயானால் இப்பொழுதுதானே தேவன் ஒரு டிரான்ஸ்பார்மேஷனை, தன்மை மாறுதலை, புதுமையாக்குதலை, ஒரு புதிதாக்குதலை அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுவதன் மூலம்
மூலமாக என்ன பிரயோஜனம்னு நீங்க கேட்கலாம். பழைய விருப்பம் இருக்காது, இப்போ நல்ல விருப்பங்கள் இருக்கும். பழைய தவறான எண்ணங்கள் விருப்பங்கள் இருக்காது. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி நம்மை மாற்றி இருக்கும் என்றால், அந்த ரிவைவல் நம்மை எப்படி மாற்றி இருக்கும் என்றால், அந்த மறுரூபமாகுதல் எப்படி நிறைவேறி இருக்கும் என்றால், தேவனோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொண்டு தேவன் கொடுக்கிற சந்தோஷத்திலே மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு புதுமையான ஜீவியமாய் இருக்கும். அதனாலதான் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். யாராவது கேட்பாங்க, இவன் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறான், இந்த சகோதரி எப்படி மகிழ்ச்சியா இருக்கு, திடீர்னு எங்கேயாவது 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் விழுந்த அந்த சகோதரிக்கு, அந்த சகோதரனுக்கு அப்படி ஒண்ணு லாட்டரியில எதுவும் 1 கோடி ரூபாய்ல விழுந்த. ஆனா இந்த சகோதரன் இந்த சகோதரி தேவனோடு ஒரு நல்ல சரியான ஐக்கியத்துல இருக்கு. அதனால அந்த சகோதரன் சகோதரனுடைய வாழ்க்கை புதுமையாகி இருக்கு, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, டிரான்ஸ்பார்ம் ஆகியிருக்கு. அதனால கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய நல்ல ரிலேஷன்ஷிப்போடு அந்த சகோதரன் சகோதரி காணப்படுகிறபடியால் அவர்கள் வேறொரு பரலோக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இன்ப இயேசு பண்டை ஓடிவா, இன்ப இயேசு பண்டை ஓடிவா. இப்ப அப்படி ஒரு நல்ல ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் தேவனோடு வைத்து ஜீவித்து பரலோக சந்தோஷத்திற்குள் காணப்படுவதற்கு ஏதுவாக புதுமையாக்கப்பட்டவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், எழுப்புதல் அடைந்திருக்கிறவர்கள் சரீரத்திலே மரணம் அடைந்த பிறகு மறுமையிலே நித்தியத்திலே தேவனோடு என்றென்றும் ஜீவிப்பதற்கு ஏதுவாக புதிய வாழ்வை கண்டடைந்தவர்களாய் இருப்பார்கள். புது வாழ்வை தந்தார் இயேசு, புது வாழ்வை தந்தார் இயேசு, புது வாழ்வை தந்தார் இயேசு, புது வாழ்வை தந்தார் இயேசு. புதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். புதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனோடு நித்தியத்திலே புதிய வாழ்விற்கென்று எழுப்பப்படுவதற்கு ஏதுவாக தேவன் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார், எழுப்புதல் அடைய செய்வார், புதிதாக்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் விதமாக நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுவோமே. ஆனால் அந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்வார்? நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தக்கூடியவராய் இருப்பார். அதனாலதான் படிக்கிறோம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். சரி, இப்ப நம்ம 2வது பகுதியை முடிச்சுட்டோம். 5ஆம் வசனத்துல 2ஆம் பகுதி, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர். இங்கதான் அடுத்ததுதான் நம்ம படிக்க போறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தன்மையுள்ளவர் என்பதை குறித்த முதல் காரியத்தை படிக்க போகிறோம். அவர் எப்படிப்பட்டவரா? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். பாஸ்டர், அது என்ன வைராக்கிய வாஞ்சி? பொதுவா வைராக்கியம் சொல்லும் போது அதை நம்ம என்ன செய்வோம்னா தவறான ஒரு வார்த்தையாக
சென்ஸ்ல சரியான விதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the Lord. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க ஆராதிக்கிற தேவன் எந்த விதத்துல எங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். அவர்தானே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்திற்குள் கொடுத்தா அவர் எப்படி இருக்கிறாரா, உங்களை பாதுகாப்பதிலே, உங்களை கேர் எடுப்பதில ரொம்ப கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறாராம். ஆகவே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்கள் முழுமையாக அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கென்றே ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எப்படி எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய முழு வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கே உகந்ததாக ஒப்புவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும் போது எழுதுகிறார், தேவன் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். நல்ல விதத்துல எழுதுகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு தேவன் எங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு பரலோக அன்பிற்கு, கரிசனைக்கு, பாதுகாப்பிற்கு, ஆசீர்வாதங்களுக்கு, வழிநடத்துதலுக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டுமானால் அவருடைய அதே கரிசனைக்கு தகுதியுடையவர்களாக உங்களிலே அரைகுறையான வாழ்க்கையை அல்ல, என் வாழ்க்கை முழுவதையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே உங்கள் வாழ்வை சமர்ப்பணம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வைராக்கிய வாஞ்சையாய் நம் மீது காணப்படுகிற தேவன். அதற்கு பிரதிபலனாக நான் எப்படி ஜீவிக்க வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை முழுமையையும் யாருக்கு கொடுக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கென்று தேவனுடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்திலே God is a jealous lover என்று சொல்லுவார்கள். Praise the Lord. God is a jealous lover. நம்மை வைராக்கியமாக தமக்கென்று மாத்திரம் வைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். இனி உங்களுக்கு கவலையே இருக்கக்கூடாது, இந்த உலகத்துல என்னைய நேசிக்கிறதற்கு ஒரு மனிதன் இல்லை என்று கவலை இல்லை என்கிற ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களை முழுமையாக நேசிக்க ஒரு பரலோக தேவன் இருக்கிறார். He is a jealous lover. அவர் ரொம்ப ஜெலஸா இருக்கிறாரு. தனக்கு மட்டுமே நீங்கள் வேணும்னு பொறாமை உள்ளவரா இருக்கிறாரு. நல்ல பொறாமை, கெட்ட பொறாமை இல்ல, நல்ல வைராக்கியம். முழுமையா நீங்க யாருக்கு வேணும்? தேவனுக்கே வேண்டும் என்று சொல்லி நல்ல வாஞ்சியோடு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறபடியால் நீங்களும் சொல்லலாம், கர்த்தாவே நீரே என் வாழ்க்கையின் நம்பிக்கை, நீரே என் வாழ்க்கைக்கு தேவையானவர். அதான் பக்தன் பாடுகிறான், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னை நல்கிடுமே, இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. God, a jealous lover. நாம் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கக்கூடிய தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்வை அவருடைய கையிலே ஒப்புவிக்கும் போது நாம் எப்பொழுதும் அவர் விரும்புவதற்கு ஏதுவாக நீதியின் கனிகளை கொடுக்க வைப்பார். நம்முடைய வாழ்க்கையை புதுமையாக்கும் போது எப்படி புதுமையாக்குவார்? குற்றமற்றதாக, இடரலற்றதாக, துப்புரவானதாக அவருடைய வருகை நாளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிற வேலையை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். வாசித்து பாருங்கள் ஒரு வசனத்தை. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலும் அதே வார்த்தைகளை உபயோகிப்பார். என்ன வார்த்தைகளை? வைராக்கிய வாஞ்சையோடு பிரியமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுவார். யார் மீது? அவராலே பெற்றெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மீது, விசுவாசிகள் மீது. சரி, அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கிய வாஞ்சையோடு தேவ பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய
செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றால் அவரிலே ஒரு தெய்வீக எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு தேவனுடைய நோக்கத்திற்கு ஏதுவானதாகவே இருந்திருக்கிறது. அதை நீங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அங்கு எழுதுகிறார், உருக்கமான அன்பிலே வைராக்கிய வாஞ்சியோடு காணப்படுகிறேன் என்பதற்கு நிகராக குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது எழுதுகிறார், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் 10ஆம் வசனத்துக்கு வரும்போது எழுதுகிறார், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்கிறார். அவ பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக நம் வாழ்க்கையை அவருக்கென்று வைத்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறார். அதற்காக நம் மீது முழுமையாக ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். ஆவல் கொண்டு வைராக்கிய வாஞ்சையுடையவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவனுடைய கையில உங்க வாழ்க்கையை முழுமையா உண்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அரைகுறையாக 10% என் வாழ்க்கையை உனக்கு கொடுக்கிறேன் என்றார். 20% அல்ல, 50 அல்ல, 60 அல்ல, 70 அல்ல, 80 அல்ல, 90 அல்ல, 99 அல்ல, எத்தனை சதவீதம்? 100% கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன். என் வாழ்க்கையிலே நீர் எப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாக உம்முடைய வருகை நாளிலே காணப்படுவதற்கு ஏதுவாக ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், புதிதாக்கப்படுதல், மறுரூபமாகுதலை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக என்னை வைராக்கிய வாஞ்சியோடு நேசிக்கிற தேவனாக இருக்கிறீரே, உன்னுடைய கையிலே என்னுடைய ஜீவியத்தை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அது உங்கள் வாழ்க்கையிலே அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். பாட்டெல்லாம் வருது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அவருடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை தேவன் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயே எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு தோல்வியாக காணப்பட்டது. தேவன் அருமையாக வழி நடத்தினார். எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கழுகு குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது போல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாரோ சுமந்து கொண்டு வழி நடத்தி செல்லக்கூடியவராக இருந்தாராம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்நிய தேவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது. ஆனால் யாக்கோபு கர்த்தருடைய சுதந்திர வீதமாக காணப்பட அவர்களோ தேவ ஜனங்களோ இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன செய்தார்கள்? அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள். தேவனுடைய பார்வையிலே அவர்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கவில்லை. இந்த
காலை வேளையிலே தேவன் திருஷ்டாந்தமாக அவைகளை உங்களுக்கு முன்பாக அறிந்து கொள்ள வைத்து நீங்களும் அவர்களை போல காணப்படாது இருப்பீர்களாக என்று எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். அந்நிய முகத்திலே உங்களுக்கு எந்த ஒரு இசைவும் வேண்டியதில்லை. அந்நிய தேவர்கள் உங்களை பாதுகாக்கவும் முடியாது. உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற பரலோக தேவனுக்கு நீங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக உங்கள் முழுமையான வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களாக அவர் உங்கள் வாழ்வை அருமையாக நடத்துவார், அருமையாக மறுரூபப்படுத்துவார், சென்று சேர வேண்டிய இலக்கை அடைய செய்வார். சிலுவையை நான் விடு, 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 சிலுவையை சிலுவையை நான் விடு. படிப்போமா? உபாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் என்றெல்லாம் கர்த்தர் எழுதிவிட்டு சொல்லுகிறார். அப்படியே 20ஆம் வசனம் வரைக்கும் படித்துக் கொண்டே வருவீர்கள் என்றால் பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய். யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினந்துள்ளின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். அருவருப்பானவைகளினாலே அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றின புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாக காணப்படவில்லை. ஆகவே 20ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். அப்படிதான் எழுதுறார், உண்மையில்லாத பிள்ளைகள். தெய்வ பிள்ளை இந்த காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு இடைப்படுகிறார். உங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற தேவன் அல்லேலூயா உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களை மறுரூபப்படுத்தி புதுமையாக்கி அந்த உயிர்ப்பிக்கிற வேலையை, எழுப்புதல் அடைய பண்ணுகிற வேலையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கும் போது நீயோ வேறு திசையிலே போவாயானால், நம்பிக்கையை வேறு காரியங்களிலே வைப்பாயானால் நீ தேவனுடைய பார்வையிலே உண்மையுள்ள பிள்ளையாக இருக்க முடியாது. அதனாலதான் பக்தன் பாடுகிறான், நீ போகும் வழி நியாயமோ சத்தியவேதமும் பொய்யாகுமோ, நீ போகும் வழி நியாயமோ சத்தியவேதமும் பொய்யாகுமோ. அப்ப இதுல இருந்து கர்த்தர் என்ன விளங்க வைக்கிறார் என்றால், இஸ்ரவேலின் பாதுகாப்பிலே அந்நிய தேவனுடைய பங்கு இடம்பெறவே இல்லை. கர்த்தர் தான் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார். ஆனால் அவர்களோ உண்மையற்றவர்களாக மாறிப்போனார்கள். இந்த காலை வேளையிலே ஒரு சத்தியம் தேவன் விளங்க வைக்கிறார். உங்கள் வாழ்வை எப்படி கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிக்க வேண்டும்? கர்த்தாவே முழுமையாக உன் கையிலே ஒப்புவிக்கும் போது உமக்கு முன்பாக உண்மையுள்ள பிள்ளையாக காணப்படுவேன். என் வாழ்க்கையிலே நீர் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிக்கு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு என் ஜீவியத்தை என்ன செய்கிறேன்? சமர்ப்பணம் பண்ணுகிறேன்.
போய் சில ரெஃபரன்ஸ் வேர்சஸ் எல்லாம் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எண்ணாகமம் 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது தேவன் எப்படி தன்னுடைய ஜனங்கள் மேல் அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், ஏர்னிங் லவ், அதிக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார், எப்படி ஜெலஸாக காணப்படுகிறார், அக்கறையுள்ளவராக இருக்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், தம்முடைய ஜனங்கள் தமக்கு மட்டுமே வேண்டும் என்று பொறாமை கொள்கிறவராய் இருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தேவன் உங்களை நேசிக்கிறபடியால் நீங்களும் முழுமையாக உங்கள் வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களானால் அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சாயலை கொண்டு வந்து பூர்ண அறிவை உடையவர்களாக விளங்க பண்ணி மெய்யாகவே அவருடைய வருகை நாளிலே துப்புரவானவர்களாக இடரலற்றவர்களாக காணப்பட செய்ய தேவன் நல்லவராய் இருக்கிறார். சரி, இது ஒரு காரியமாய் இருக்கிறது. என்னவென்றால் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறாரே, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்ல, வீணாய் என்ன சொல்லுவது? மெய்யாகவே கர்த்தர் வைராக்கிய வாஞ்சியாய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையை புதுமையாக்குகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரத்யேகமான பரலோக மகிழ்ச்சியிலே வாழ வைக்கிறார், தேவனோடு உறவாட வைக்கிறார், நல்ல ரிலேஷன்ஷிப் தேவனோடு காணப்பட செய்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட அனுபவத்தை அடைய செய்கிறார். அதற்கு தடையாக நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? அந்நிய தேவர்களை சார்ந்து கொள்கிறவர்களாக காணப்படக்கூடாது. தேவனுடைய பணி நிறைவேறாமல் போய்விடும். நம்பர் 1. இரண்டாவது, தேவ பிள்ளைகள் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக எப்படி ஜீவித்தார்கள் என்பதை குறித்து இன்னொரு காரியத்தையும் கூட உங்களுக்கு எடுத்து கூற தேவாவியானவர் விரும்புகிறார். அது என்னவென்றால், தேவன் மனுஷனை சிருஷ்டித்து என்ன எதிர்பார்த்தார் என்றால், தேவனோடுதான் உறவாட வேண்டும் என்பதற்கு ஏதுவாக இந்த பூமியிலே உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கூட சரியானதா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குடும்பம் என்றால் புருஷனுக்கு மனைவி, பிள்ளைகள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், ஏனுக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான விசுவாச வாழ்க்கை தேவ ஜனங்களுக்கு தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிப்பதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். கிறிஸ்துவுக்கென்று தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு, பிறவியிலேயே அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு. அதை இப்ப விட்டுறலாம். அவர்களும் தேவனோடு ஐக்கியப்பட்டு உறவாடி தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளாக ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரும்போது இதுதான் முறை. புருஷன், மனைவி, பிள்ளைகள், பின்பு தேவனோடு உள்ள சரியான உறவு, ஐக்கியம், தேவன் கொடுக்கிற சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா தேவன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நாம் ஒரு சத்தியத்தை ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அங்கே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே ஆவியானவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களிலே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு எப்படி இருந்தது? விசனமாய் இருந்தது என்று படிக்கிறோம். அவ பாருங்க, தேவகுமாரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவகுமாரர், தேவகுமாரர், ஏஞ்சலிக் பீயிங்.
தேவகுமாரர் என்று சொல்லும்போது சன்ஸ் ஆஃப் காட். இவர்கள் யார் என்று நாம் படிக்கும் போது நிறைய பேர் தவறாக அதை வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேவதூதர்கள் திருமணம் செய்வது கிடையாது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உயிர்த்தெழுதலிலே எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்பார்கள், கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப இங்க தேவகுமாரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை காட்டுகிறது என்றால், அந்நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களிலேயே சொசைட்டியில நல்ல ஹை ரேங்க் உள்ள மக்களை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு சொசைட்டியில பார்த்தீங்கன்னா என்ன இருந்தது என்றால், நிறைய பாகுபாடுகள் இருந்தது. வகுப்பினர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் என்று அந்த சொசைட்டியில வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளாகவே நிறைய என்ன இருந்தது என்றால் பிரிவுகள் காணப்பட்டது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேவகுமாரர் என்பவர்கள் அன்றைக்கு சொசைட்டியில நல்ல ஹை ரேங்க்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்த தேவ ஜனங்கள். இவர்கள் யார் என்றால் சேத்தின் சந்ததியாக காணப்படுகிறார்கள். சேத்தின் சந்ததியாராக காணப்படுகிறார்கள். இவர்கள் எப்படி ஜீவித்திருந்திருக்க வேண்டும் என்றால், தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் தேவனோடு உறவு வைத்து, தேவனோடு ஐக்கியப்பட்டு, தேவன் கொடுக்கிற சந்தோஷத்திலே மகிழ்ச்சியோடு இருந்து, அந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, தேவன் கொடுக்கிற அந்தஸ்தை, என்ன அந்தஸ்து? தேவகுமாரர், சன்ஸ் ஆஃப் காட் என்கிற அந்தஸ்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? மனுஷகுமாரத்திகளோடு கூடினார்கள். இன்டர் மேரேஜ். மனுஷகுமாரத்திகளோடு என்று சொல்லும் போது இந்த மனுஷகுமாரத்திகள் யார் தெரியுமா? ஒரு பீஸ் கொஸ்டின். மனுஷகுமாரத்திகள் யாருன்னா, கொலைகாரனாகிய காயினின் சந்ததியிலே வந்தவர்கள். அவர்கள் தான் மனுஷகுமாரத்திகள். அவர்களோடு என்ன செய்தார்கள்? அவர்களுடைய அழகை, வெளிப்பிரகாரமான தோற்றத்திலே காணப்படுகிற அழகை இச்சித்து தேவகுமாரர்களாக இருக்க வேண்டியவர்கள் அந்த கொலைபாதகனாகிய காயினின் சந்ததியிலே தோன்றுகிற குமாரத்திகளோடு, மனுஷகுமாரத்திகளோடு உறவு வைத்து பிள்ளைகளை பெற ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போது அந்த பிள்ளைகள் எல்லாம் ராட்சதர்களை போல காணப்பட்டார்கள். அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பலம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ராட்சதர்களை போல இருந்தது. அப்ப தேவகுமாரர்களாக இருக்க வேண்டியவங்க எல்லாம் மாம்சீக பிரகாரமாக மாறினார்கள், பொல்லாப்பு செய்கிறவர்களாக மாறினார்கள். அவர்களுடைய குணங்கள் எல்லாம் பொல்லாப்பானதாக மாறிவிட்டது. இதை கர்த்தர் பார்த்த போதுதான் விசனம் அடைந்து மனுஷனை சிருஷ்டித்ததற்காக என்ன செய்தார்? விசனம் அடையக்கூடியவராக இருந்தார். அதனால நீங்க உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தானான்னு பார்த்து கொடுங்க. நீங்க பாட்டுக்கு எங்க வேணாலும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு போட்டு நமக்கு சிரமம் இல்லைன்னு விட்டுட்டேங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கே பெரிய குழப்பமாகி எந்த வழியில போறது, யாரை ஆராதிப்பது என்கிற குழப்பம் ஏற்பட்டுவிடும். தேவனை அவர்கள் பிரியப்படுத்த முடியாது. ராட்சதர்கள் தோன்றினார்கள். இப்பதான் கர்த்தர் முடிவெடுத்தார், பெரிய ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி என்ன செஞ்சிடணும்? ஒரு நியாய தீர்ப்பை உண்டாக்கி விட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா பேழையை கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து முடித்தார். நோவாவும் குடும்பத்தாரும் என்ன செய்தார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். இப்ப சொல்லுங்க, அழிந்து போனவர்கள் யாரு இருப்பாங்க? அந்த ராட்சதர்களாக இருந்தாங்க. ரொம்ப பலசாலிகளை போல மாம்சீக பிரகாரமான துன்மார்க்கராக பொல்லாப்பு செய்கிறவர்களாக இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க? அழிந்து போயிருப்பாங்க. ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கானான் தேசத்தை சுதந்தரிக்க யோசுவா, காலேப்பு அவர்களோடு இன்னும் சிலரை மோசே என்ன செய்கிறார்? தேசத்தை பார்த்து எப்படிப்பட்ட நிலையில இருக்கு என்பதை கண்டு வாருங்கள் என்று அனுப்பின போது யோசுவாவையும் காலேப்பையும் தவிர மீதி உள்ளவர்கள் எல்லாரும் வந்து துர்செய்தியை சொன்ன போது என்ன சொன்னார்கள்? அங்க நாங்க பார்த்த மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? ராட்சதர்களை போல இருக்கிறாங்க. அவங்க சரீர உருவமும் சரி, அவங்களுக்கு முன்பாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி துர்செய்தியை சொல்லக்கூடிய
பெயருக்கு ஒப்பானவர்களாக ஜீவித்த மாம்சிக பிரகாரமான பொல்லாதவர்கள் கானான் தேசத்திலே குடியிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த பெயருக்கு ஏற்ற விதத்திலே வாழ்ந்தவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் ஏனாக்கின் புத்திரர்கள் என்று அறியப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். வாசிப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இப்ப உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அப்படியே சங்கீதம் 73ஆம் சங்கீதத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்க நம்ம படிக்கிறோம், சுத்தமுள்ள இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். அங்க அதே சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், கர்த்தர் மீது என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அப்ப சுத்தமுள்ள இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் எப்படிதான் இருக்கிறார்? நல்லவராக தான் இருக்கிறார். ஆனால் அந்த தேவகுமாரரை போல இருக்க வேண்டியவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டியவர்கள், தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்வதற்கேதுவாக வாழ வேண்டியவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படவில்லை. அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் காயினுடைய குடும்பத்தில் காணப்பட்ட பெண்களை திருமணம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நூத் என்னும் தேசத்திலே குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி யாரை பெற்றான்? ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் என்று நாம் படிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல படிக்கலாம். வாசித்து பாருங்கள். எண்ணாகமம் 13:33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள் என்று படிக்கிறோம். அதே எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தெற்கேயும் சென்று எப்ரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய இந்த 3 பேர் தாங்க, அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். அப்ப இவங்க எல்லாம் ராட்சதர்களாக, ஏனாக்கின் குமாரர்களாக கானான் தேசத்துல இருந்தவர்கள். காலேப் மூலமாக அவர்கள் மேற்கொள்ளப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஜலப்பிரளயத்துல ராட்சத பிறவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட பிற்காலத்துல அவர்களுடைய குணாதிசயங்களை உடைய மாம்சீக பிரகாரமான பொல்லாதவர்கள், நல்ல பலசாலிகள். நம்ம இந்த சில நேரம் இந்த யூடியூப்ல பாக்ஸிங் போடுறவங்களை பார்த்திருப்பீங்க. நல்ல உடல் கட்டுமானம் உள்ளவர்கள், அப்படி எல்லாமே அவர்களிடத்துல எந்த ஒரு ஆவிக்குரிய தன்மையும் இருக்காது. எல்லாம் மாம்சீக பிரகாரமான உறவு கொள்கிறவர்கள், மாம்சீக பிரகாரமான ஜீவிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாராக கானான் தேசத்திலே காணப்பட்டார்கள். நெஃபிலிம் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு ஏதுவான ராட்சதர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சிலரை பார்க்கும்போது இவனுக்கு அந்த ஒரு குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி
கானான் தேசத்துல ஏதாமின் குமாரர்கள் ராட்சதர்களை போல பொல்லாப்பு செய்கிறவர்களாக, மாம்சீக உறவு கொள்கிறவர்களாக, அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களாக, முரடர்களாக அவர்கள் ஜீவித்து வந்தார்கள். இப்ப இதுல இருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், தேவன் விரும்பாத 2 காரியம் என்னன்னா, தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு உறவு கொண்டு தேவனுடைய சந்தோஷத்துல ஜீவிக்காமல் போவதற்கு 2 காரணங்கள் என்னவென்றால், ஒன்று அந்நிய தேவர்களை பின்பற்றி போகுதல், இன்னொன்று தவறான மாம்சீக பிரகாரமான வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு பிதாவாகிய தேவனாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். அந்த கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிற வேறுபாட்டின் ஜீவியத்துல அதுதான் எழுதுகிறார். விக்கிரக ஆராதனைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவிசுவாசிக்கும் வணக்கம் என்ன இசைவு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வைராக்கிய வாஞ்சையுடையவராக இருக்கிறார் என்றார். தேவன் விரும்பத்தகாத 2 காரியங்கள், தவறான மாம்சீக உறவுகளும் தவறான வாழ்க்கையும் தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். இன்னொன்று அந்நிய தேவர்களை பின்பற்றுவதை தேவன் வெறுக்கிறவராய் இருக்கிறார். அப்படி தேவன் வெறுக்கிற காரியங்களை நீங்களும் வெறுத்து என் முழுமையான வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்திற்கு இடம் கொடுப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புதுமையாக்குவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார், உயிர்ப்பிப்பார், எழுப்புதலைய செய்வார். துப்புரவானவர்களாக, இடரற்றவர்களாக கர்த்தருடைய வருகை நாளிலே காணப்பட செய்வார். அது மாத்திரமல்ல, உங்கள் சரீர மரணத்திற்கு பிறகு அந்த ஜீவனுள்ள பரலோக தேவனோடு நித்தியத்திலே புதிய வாழ்க்கையை, புதுமையான வாழ்க்கையோடு அவரோடு ஜீவிக்க தகுதியை அடைந்திருப்பீர்கள். சாவுக்கேதுவான சரீரங்களை தேவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தாரோ அப்படியே நம்மையும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு பிதாவாகிய தேவன் உயிர்ப்பித்து இம்மைக்குரிய நாட்களிலும் கர்த்தரோடு உறவு கொண்டு மகிழ்ந்திருக்க செய்து மறுமையிலேயும் அவரோடு புதிய வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்ப வாஸ்து பாருங்க, ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஒரு காரியத்தை முடிச்சுட்டோம், என்ன அது? வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிற தேவன். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்கள் சொந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது பாவத்துல நீங்க நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பீர்களானால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தாவே, பாவத்திலே நிலைத்திருந்தால் நீர் கொடுக்கிற கிருபை அது வீணானதாக காணப்படும். கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி நீங்கள் பாவத்திலே நிலைத்திருக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பாவத்திலே நிலைத்திருக்க முடியுமா? முடியாது. அப்படி பாவத்திலே நிலைத்திருந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாகும். ஆனால் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள். அப்ப நித்திய மரணத்திலிருந்து நீங்களாக்கப்படும்படியாக தேவாவியானவர் உணர்த்துகிறார், நீ இனி பாவத்திலே நிலைத்திராதே. காரணம், தேவன் கிருபை உள்ளவர் தான். ஆனால் யாருக்கு? பெருமை உள்ளவர்களுக்கு அல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு. அப்படியே வருவோமா? யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வருவோமா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப பெருமை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? உண்மையற்ற பிள்ளைகளாக அந்நிய தேவர்களை நாடி போவாங்க. பெருமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? உண்மையுள்ள பிள்ளைகளாக இராமல், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இராமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? மாம்சீக பிரகாரமான வாழ்வை நாடுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்வார்? கிருபை கொடுப்பார். அப்ப தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? கர்த்தாவே, அந்த அந்நிய காரியங்களில் இருந்தெல்லாம் எங்களை விடுதலையாக்கும். அந்த மாம்சீக பிரகாரமான காரியங்களில் இருந்தெல்லாம் எங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். எங்களை என்ன செய்யும்? சுத்திகரியும். கர்த்தாவே, பாவியாக
உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நீதிமான்களாக்கி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அவருடைய கிருபையை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். Praise the Lord. அதனால்தான் பக்தன் ஒரு பாடல் பாடுவார். பாவத்தில் அழிந்திடாதே, தேவனை மறந்திடாதே, பாவத்தில் அழிந்திடாதே, தேவனை மறந்திடாதே, இந்த வேளை சிந்தனை செய், ஏசன்னை அழைக்கிறாரே, உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார், நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே, சிலுவை சுமந்தே உனக்காய் அவர் மரித்தாரே. வாசிக்க நேரம் இன்னொரு வசனத்தை குறிச்சுக்கோங்க. யூதாவின் புஸ்தகம் 5, 6, 7 வசனங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவேளை நீங்க நினைக்கணும், கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியுமா, நான் அதுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால முடியாது அப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய. ஆனால் நீ தாழ்த்தி கர்த்தருடைய கிருபையை கேட்பேன், கர்த்தர் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் உள்ள ஜீவியம் செய்ய அனுகிரகம் செய்வார். அதனாலதான் அங்க சொல்றாரு, தாழ்மையுள்ளவருக்கோ அவர் என்ன கொடுக்கிறார், கிருபை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. அதனால நீ பாவத்துல நிலை நிற்காது. அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுவார், பவுல் தாழ்மை உள்ளவராக இருந்தார். அதனாலதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் அவருடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்பார் பூர்ணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். தாழ்மையுள்ள பவுலுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார், கிருபை கொடுத்தார். சரீரத்துல முள்ளு இருந்தது, பலவீனம் இருந்தது. ஆனா அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு ஏதுவான கிருபையையும் பெற்று விளங்கினார். உங்களால முடியாது, சுயத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மேன்மையான துப்புரவான இடரலற்ற தேவகுமாரன் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவான ஜீவியம் செய்வது என்பது உங்க சுயத்துல அதை செய்ய முடியாது. ஆனா தாழ்மை உள்ளவர்களாக தேவனுடைய கிருபையை கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்து எல்லா பலவீனங்களையும் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க பண்ணுவார். அதைதான் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இப்ப ஒரு வெளிப்பாடா சொல்றேன், தேவனுடைய 2வது குணாதிசயத்தின் தன்மை நமக்கு இங்கே வெளிப்படுகிறது. அது என்ன? முதலாவது தன்மை என்ன? God a jealous lover. அவர் நம் மீது மிகவும் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற தெய்வம். 2வது தன்மையை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் இந்த 6ஆம் வசனத்துல குறிப்பிடுகிறார். எதுல? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. அது என்ன? God bestower of grace. கிருபையை கொடுக்கிற தேவன். எழும்பி நிற்போமா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட 2 தன்மை உள்ளவராக உங்களுக்கு வெளிப்படுகிறார். அவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாகவோ அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக தேவன் வெறுக்கிற 2 காரியங்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. தேவன் வெறுக்கிற 2வது காரியம் தவறான மாம்ச உறவுகளோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு உள்ள உறவை பாதுகாக்காமல் போகாதபடி எச்சரிக்கையாய் இருப்பீர்களாக. கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷத்தோடு ஜீவிப்பதற்கு ஏதுவாக உங்கள் முழுமையான
வைராக்கியமான வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கென்று தேவனுடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வீர்களாக. அப்பொழுது கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் துப்புரவானவர்களாகவும் கரைதிரையற்றவர்களாகவும் மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக எழுப்புதல் அடைந்தவர்களாக தேவனுடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் நாளிலேயும், ஹல்லேலூயா, மறுமையிலே, ஹல்லேலூயா, பரலோகத்திலே, நித்தியத்திலே புதிய வாழ்விற்கென்று எழுப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படிப்பட்ட பரலோக கிருபையை கொடுக்கிற தேவன், அன்புள்ள தேவனுடைய கரத்திலே இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை அர்ப்பணிக்கிற ஆசீர்வதியின் தேவன் மகிமையுள்ள வாழ்விற்கென்று ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே நம் ஜனதாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே நம் ஜனதாரின் மத்தியிலா. தேவன் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணின் யாவையும் துடைக்கிறாரே. தேவனாயிருந்து கண்ணின் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. நாம் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற பரலோக தேவன் மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். விசுவாசிகளே, ஊழியக்காரர்கள் கொடுக்கிற தெய்வீக சத்தியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். மெய்யாகவே நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை இம்மைக்குரிய வாழ்வையும் உயிர்ப்பித்திருப்பார். மறுமைக்குரிய வாழ்விலேயும் நீங்கள் கர்த்தரோடு ஜீவிப்பதற்கு ஏதுவாக புதிய வாழ்வை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அப்படியே தேவாவியானவர் வெளிப்படுத்த எல்லா தெய்வீக சத்தியங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அந்த மன மகிழ்ச்சினால ஆண்டவரே ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் இன்றைய நாளில் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்மில் வாசமாய் இருக்கிறவர், வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறவர், அப்படியாக ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து உயிர்ப்பிக்கிற வேலையும் எழுப்புதல் அடைய செய்கிற வேலையை செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்று இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த ஜீவ தண்ணீராய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களில் இருக்கிற ஆவியானவரை கொண்டு உயிர்ப்பிக்கிற வேலையும் எழுப்புதல் வேலையை அடைய செய்வதனால் இதன் நிமித்தமாக நாங்கள் இந்த பூமியிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்திற்கு ஆயத்தப்பட்டவர்களாக, மாசு மறுவற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட ஆவியானவர் உதவி செய்கிறார். புது சிருஷ்டியாக எங்களை மாற்றுகிறார். நாங்கள் இந்த பூமியில ஆவியானவரை பெற்று அனுபவிக்கும் பொழுது பரலோக சந்தோஷத்தையும் அனுபவிக்க ஆவியானவர் எங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கிறவராய், எழுப்படைய செய்கிறவராய் காணப்படுகிறபடியினால் ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்த தேவன் கரிசனையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி. முழுமையாக பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் உகந்த வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர்
ஆண்டவரே எங்கள் வாஞ்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் முழுவதுமாக கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவரது கரிசனைக்கு ஆண்டவரே, உங்களது கரிசனைக்கு நாங்கள் தகுதி உடையவர்களாக எங்கள் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களை முழுமையாக நேசிக்கிற தேவனாய் மாத்திரமல்ல, வைராக்கிய வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்று அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் வாடும் பொழுது நாங்கள் ஆண்டவரே நீர் விரும்புவதற்கு ஏதுவாக நாங்கள் வாடும் பொழுது நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக, புதுப்பிக்கிறவர்களாக, மறுரூபமாக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுகிறீர்கள். அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய பார்வையில் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்க விரும்புகிறீரப்பா ஆண்டவரே. எங்களை எல்லாம் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்க விரும்புகிறீரே. அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாக நீர் விரும்பினீர் ஆண்டவரே. கழுகு தன் சட்டைகளை அடித்துக் கொண்டு உயர எழும்பி பறக்கத்தக்கது போல அப்படியாக வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்த தேவன் அவர்கள் அந்நிய தேவனை வழிபட்டதினால் சேவித்ததினால் உண்மையற்றவர்களாய் காணப்பட்டார்கள். நாங்கள் அப்படி இராதபடிக்கு இந்த பூமியில எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையும் எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் அந்த ஆண்டவரே, அந்த அப்பா தகப்பனை அதை நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் நினைத்து ஆண்டவரே தகப்பனை நாங்கள் முழுமையாக உண்மை சேவிக்க உண்மை உள்ளவர்களாக காணப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படியாக தேவ குமாரர்களாய் இருக்க வேண்டியவர்கள் மானசீக பிரகாரமாய் துன்மார்க்கர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நீர் விசனமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனின் பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே மானசீக பிரகாரமான வாழ்க்கையை நாங்கள் தவிர்த்து விடணும் ஆண்டவரே. அதை முற்றிலும் ஒழித்து விட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் மேல வைராக்கிய வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெலஸ் லவ்வராய் இருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முழுமையான வாழ்க்கையை நாங்கள் நமக்கு ஒப்பு கொடுத்து நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற வாஞ்சைக்கு, வைராக்கிய வாஞ்சைக்கு தகுதி உடையவர்களாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் வைராக்கிய வாஞ்சியுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதிக கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 தகுதிகளை உடைய நீர் ஆண்டவரே, நாங்கள் 2 தகுதிகளை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்நிய தேவனை வழிபடுவதை விட்டுவிட்டு அந்நிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கும் அப்படியாக ஆண்டவரே மானசீக பிரகாரமான காரியங்களை நாங்கள் ஒழித்துவிட்டு ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் மாற கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஆவிக்குரிய உயர்நிலையை நாங்கள் எப்படி அடைய முடியும் ஆண்டவரே? எங்களுடைய சுயபலத்தால் அடைய முடியாது ராஜா. நீர் அதிகமான கிருபையை தரும் பொழுது நாங்கள் அந்த ஆவிக்குரிய உயர்நிலையை அடைவோம் ஆண்டவரே. அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரை சொல்லப்பட்ட அருமையான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்துக்கு ஆண்டவரை எங்கள் சபை முழுவதும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்நிய காரியங்களை எங்களை விட்டு கர்த்தர் எடுத்து போடுங்க. மானசீக பிரகாரமாக வாழ்கிற காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரிய உயர் நிலையை அடைய வாஞ்சிக்கிறோம். இந்த பூமியில ஆவிக்குரிய உயர்நிலையை அடைந்து உமக்காக ஏதாயினும் செய்ய நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில ஆண்டவரே உங்களுடைய மகிமைக்கு பாத்திரவான்களை வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. அதற்காக அதிகமான கிருபையை நீங்களுக்கு அளிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. பெருமை உள்ளவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. பெருமை உள்ளவர்கள் அந்நிய காரியங்களோடு மானசீக காரியங்களோடு வாழ்கிறவர்கள் ஆண்டவரே. நாங்கள் அப்படி இராதபடிக்கு தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் சபை முழுவதையும் உங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சின்ன குடும்பமா இருந்தாலும் சிறு கூட்டமா இருந்தாலும் அதிக வைராக்கிய வாஞ்சையுள்ள தேவன் எங்க இருக்கிறீரப்பா. அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களை ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை எடுத்துரைத்த எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் விசேஷத்த கிருபை வரங்களால் நிரப்பி அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே தகப்பனை பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்க தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஜீவிக்கு
ஜீவத்தை கண்டடைய தேவன் கொடுக்கிற கிருபைக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட தாழ்மையுள்ளவர்களாகவும் தேவன் வைராக்கிய வாஞ்சியுள்ள தேவனாக உங்கள் மீது காணப்படுகிறபடியாக அவருடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக உங்கள் முழுமையான வாழ்வை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை முழுமையாக உங்கள் வாழ்விலே நிறைவேறினது. உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், எழுப்புதல் அடைந்திருக்கிறோம், மறுமையிலேயும் புதிய வாழ்விற்கென்று எழுப்பப்படுவதற்கென்று தகுதி அடைகிறவர்களாய் இருக்கிறோம் என்கிற சாட்சியோடு ஜீவிக்க தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எந்த அந்நிய தேவர்களுடைய ஐக்கியத்தோடும் அல்ல, எந்த மாம்சீக பிரகாரமான ஜீவியமும்